பழனி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களை பெண் என்றும் பாராமல் தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் தாக்கியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு பெங்களூருவை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய வந்தார். ரோப்கார் மூலம் கோவிலுக்கு செல்ல முயன்றபோது தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் அனுமதி மறுத்துள்ளனர். இதனையடுத்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் பெண்கள் என்றும் பாராமல் பக்தர்களை தாக்கியுள்ளனர். இதில் பக்தர்களின் கை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கு வந்த சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் தனியார் ஊழியர்களுக்கு ஆதரவாக பேசியதோடு பக்தர்களை மிரட்டியுள்ளார். இதனை கேள்விப்பட்டு அப்பகுதியில் இந்து அமைப்புகள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலுக்கு வரும் பக்தர்களை தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் தாக்குவது அதிகரித்துள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாமி தரிசனம் பண்ண வந்த இடத்துல ஒரு ஆள் வந்துட்டு செக்யூரிட்டின்னு சொல்ற பேர்ல இருக்கா உள்ள மிரட்டிட்டு அடிக்கிறதுக்கு வந்தா. நீங்க ஏன் இப்படி போயா அப்படி போயான்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம் சார். அவ்வளவுதான் வந்தது. ஏக்தம் பிடிச்சிருக்க பொம்பளைன்னு கூட பார்க்காம ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அடிக்க வந்து என்னென்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கேமரா இருந்தா பாருங்க சார். வயசு பிள்ளைங்கன்னு கூட பார்க்கல, எல்லாரையும் பிடிச்சின்னு அந்த செக்யூரிட்டிங்க அடிச்சாங்க. 2-3 பேர் அவங்கள ஒழிச்சு உள்ள வச்சுக்கிட்டு போலீஸை விட்டு எங்களை மிரட்டுறாங்க.